Okay, guys. Welcome back to the 10th recording class of this course. Okay. So now நம்ம வந்து இந்த ஒரு 4 டாபிக் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன டாபிக் ஓகேவா? நியூஸில் லிக்விடிட்டியை போட்டிருக்கோம். ஐஆர்எல் டு இஆர்எல் அண்ட் இப்டா லிக்விடிட்டி அண்ட் லிக்விடிட்டி ஸ்பீட் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ஓகேவா? ஐ திங்க் ஒரு 30 மினிட்ஸ் அந்தளவு தான் ரெக்கார்டிங் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் லிக்விடிட்டி. ஐ வாண்ட் டு டெல் அபவுட் த நியூஸ். ஒரு 2 லைன் போட்டு வச்சிருக்கேன் கைஸ். 2 லைனு. இந்த ஒயிட் லைன் வந்து நியூஸுக்கு முன்னாடி, நியூஸுக்கு அப்புறம் ஓகேவா? இந்த பிளாக் லைன் வந்து இந்த டே ஃபுல்லா. ஓகே. ஸோ தட்ஸ் இட். லெட்ஸ் கோ டு 1 மினிட். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா? நியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் சொல்றது மேஜர் நியூஸஸ், ஹை இம்பாக்ட் நியூஸஸ். நியூஸுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா? நியூஸ் வரும்போது இப்படி மூவ் ஆகும். நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்படி மூவ் ஆகும் ஓகேவா? நியூஸுக்கு முன்னாடி அமைதியாக இருக்கும். நியூஸ் அப்போ அதிபயங்கரமாக வெடிக்கும். நியூஸ் அப்போ அதிபயங்கரமாக வெடிக்கும். நியூஸுக்கு அப்புறம் நல்ல மூமெண்ட் இருக்கும் ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான் கைஸ். நியூஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேவா? யாருக்கு தெரியாது, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நியூஸ் டைம் த லிக்விடிட்டி அதை பற்றி பேச போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக 8:30க்கு நியூஸ் ஓகேவா? 8:30க்கு நியூஸ். 8:30க்கு முன்னாடி கேண்டில் எப்படி இருந்திருக்குன்னு, எப்படி பிரிண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. 8:30 அப்போ கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, தென் 8:30க்கு அப்புறம் கேண்டில்ஸ் எப்படி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேவா? லுக் தட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்படி தான் பேசிக்கலி நியூஸ் இருக்கும். ஸோ ஒய் நியூஸ்? ஒய் பிகாஸ் ஒரு மந்த்துக்கு வந்து 4 நியூஸ் இருக்கு. ஒரு மந்த்துக்கு 4 வீக்ஸ் இருக்கு. வீக்லி ஒரு மேஜர் இம்பாக்ட் நியூஸ் வந்துடும் ஓகேவா? சம் வீக்ஸ் வர மிஸ் ஆயிரும் ஓகேவா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹை இம்பாக்ட் நியூஸ் அப்படின்னா என்எஃப்பி ஓகேவா? என்எஃப்பி, எஃப்ஓஎம்சி, தென் சிபிஐ, அப்புறம் பிபிஐ. வேற என்ன எடுப்பேன் அப்படின்னா அவ்வளோதான் கைஸ். வேற எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன். அண்ட் ஜிடிபி ரிலேட்டட் நியூஸ் எது இருந்தால் பார்ப்பேன். ஜிடிபி நியூஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ்வளோதான். ஸோ ஓகேவா? ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன் ஓகேவா? உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ ஒரு மந்தோட ஹையோ லோவோ என்எஃபியில் தான் செட் ஆகும் ஓகேவா? 1 மந்த்துக்கு 4 வீக்ஸ் இருக்கு ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக் என்எஃப்பி வரும் ஓகேவா? ஸோ அட் த டைம் என்எஃப்பி வீக் தான் ஒரு மந்தோட ஹையோ இல்லை லோவோ செட் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்ளி என்எஃப்பி தான் செட் பண்ணுவதெல்லாம் மோஸ்ட்லி. ரேர் கேசஸில் தான் மற்ற டே வந்து செட் பண்ணிட்டு போகும் ஓகேவா? அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த வீக் தான் லோ ஆஃப் த மந்தோ இல்லை ஹை ஆஃப் த மந்தோ செட் பண்ணும். இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்கீங்க, இந்த மந்த் வந்து புல்லிஷாக இருக்க போகுது அப்படின்னு வச்சுக்குவேன். மந்த் ஓப்பன் ஆயிடுச்சுங்க, இந்த மந்த் வந்து புல்லிஷாக இருக்க போகுது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக் தான் இந்த என்எஃப்பி தான் லோ ஆஃப் த மந்த் செட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த லோவை தட்டவே தட்டாது மார்க்கெட் ஓகேவா? ஸோ செகண்ட் வீக் ஏதாவது மேஜர் நியூஸ் இருந்தால் அதுவும் டெலிவர் பண்ணும். இந்த என்எஃப்பி லோவை செட் பண்ணிட்டு டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தென் 2வது வீக் ஏதாவது நியூஸ் வருதுன்னா அதுவும் லிக்விடிட்டி எடுத்துட்டு டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிடும். 3வது வீக் ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா அதுவும் டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தென் எல்லாமே டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4th வீக் எது நியூஸ் இருந்தால் டெலிவர் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அந்த மந்த் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். மோஸ்ட் ப்ராபப்ளி இது மட்டும்தான் நடக்கும். ப்ரோ, நான் இந்த மந்த் நடக்க போகிற ஃபுல் மூமெண்ட்டையும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா யூ ஃபோக்கஸ் ஆன் என்எஃப்பி. என்எஃப்பிலாம் நியூஸில் என்ட்ரி ஆகக்கூடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் ப்ரோ நான் நியூஸில் ட்ரேட் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னா நியூஸுக்கு முன்னாடி பிஃபோர் 50 மினிட்ல நீ என்ட்ரு ஆகிருக்கணும். பிஃபோர் 50 மினிட்ஸ், 15 நிமிஷம் நியூஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ வந்து உள்ளே இருக்கணும் ஓகேவா? அப்படி இல்லை ப்ரோ, ஓகே எப்படி அப்படி இல்லை ப்ரோ அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்டர், நான் அந்த மற்றவங்கள மாதிரி அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் சொல்ல மாட்டேன். ஆஃப்டர் நியூஸ்
ஆஃப்டர் நியூஸ் ரிலீஸ். ஓகேவா? கரெக்ட்டா 8:30க்கு வந்து நியூஸ் ரிலீஸ் ஆகுது அப்புட்ன்னா, அந்த 8:30க்கு ட்ரேட் பண்ணாத. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிரு. உன்னோட செட்டப் எதுவும் கிடைச்சதுன்னா. இல்ல ப்ரோ என்னோட செட்டப் எதுவுமே கிடைக்கல ப்ரோ அப்புட்ன்னா, நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நியூஸ் அந்த நிமிஷம் முடியட்டும். அடுத்த நிமிஷத்துல இருந்து உனக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் எடு. ஓகேவா? தட்ஸ் இட். வெரி சிம்பிள். எதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி? அதையும் நான் கிளாரிஃபை பண்றேன். நீ பைல இருக்கிற. பை பண்ண போறன்னு வச்சுக்கோவேன். இது ஃபார்மா வச்சுர்றேன். பை பண்ண போற. இப்ப 15 நிமிஷத்துக்கு இப்ப நியூஸ் வந்து இந்த இடத்துல வரப்போகுதுன்னு வச்சுக்க. ஓகேவா? எதுக்கு இந்த இதெல்லாம்? ஓகே. எதுவுமே வேணாம். நான் கரெக்ட்டா இங்கேயே போய் குடுத்துறேன். இப்ப இது நியூஸுக்கு 15 நிமிஷம் முன்னாடி பிளேஸ் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல. இப்போ உனக்கு என்ட்ரி மாடல் ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சு. நீ இங்க என்ட்ரி ஆயிட்ட. அப்ப என்ன பண்ணும் அப்புட்ன்னா, நியூஸ் டைம்ல வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமாவது மேல போயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50%க்கு மேலயாவது இங்க வந்திருக்கும். ஓகேவா? இவ்ளோ தூரம் வராட்டியும், அட்லீஸ்ட் இவ்ளோ தூரமாவது வந்திருக்கும். 25% 30%ஆவது வந்திருக்கும். அப்படிங்கிற டைம்ல, அது ஸ்பைக் அடிக்கிறனால கூட உன்னோட எஸ்எல் பெருசா பாதிப்படையாது. இங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணுதுங்கிற பட்சத்தில், இவ்ளோ தூரம் ஸ்பைக் அடிச்சாலும் உன்னை பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகேவா? அதே நீ போயிட்டு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரோ, நான் சொல்ட்டேன் அப்படின்ட்டு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ட்ரி போடுவ. பிரைஸ் நான் சொன்ன மாரி ஒரு 50% கிராஸ் பண்ணியிருக்காது. என்ன பண்ணும்? அப்ப என்ன தெரியுமா பண்ணும்? பிரைஸ் பொறுமையா இப்படி அரைக்கும். இப்படி அரைச்சுட்டு இங்கேயே இருக்கும். ப்ரோ, நீங்க தான் ப்ரோ சொன்னீங்க 15 மினிட்டுக்கு முன்னாடி என்ட்ரி போடு. நியூஸ் இந்த இடத்துல வரும். கரெக்ட்டா இப்படி அடிக்கும். ஓகேவா? அப்ப நீங்க தானே ப்ரோ போட சொன்னீங்கன்னா, அப்படி சொல்லக்கூடாது. என்னைய பொறுத்தவரைக்கும் எனக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. நியூஸ பொறுத்தவரைக்கும் நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, ஒரு 15லருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ட்ரேட் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். செட்டப் கிடைச்சா. எந்த விதமான செட்டப் கிடைக்கல அப்டின்னா, அமைதியா விட்டுருவேன். நியூஸ் வரட்டும். 8:30 நியூஸா? 8:31க்கு மேல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்ப ட்ரேட் எடுத்துக்குவேன். ஓகேவா? இப்ப 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பிளேஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கவேன். 8:30 இங்க வரப்போகுது. எனக்கு இங்க நிக்குது பிரைஸ் ஒரு 20%ல. நான் உடனே அந்த 1 நிமிஷம் 8:30க்கு நியூஸ் வருதுன்னா, 8:29 முடியறதுக்குள்ள நான் அந்த ட்ரேட குளோஸ் பண்ணிருவேன். ஏன்னா, அந்த நியூஸோட ஸ்பைக்ல என்னோட எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அக்கவுண்ட் கொஞ்சம் நஞ்சம் லாஸ் போவாது. இங்க கரெக்ட்டா எஸ்எல் அடிச்சா பரவால்ல. அவன் இழுத்துட்டு போய் இங்க அடிச்சான்னா, லாஸ் பெருசாகும். வேணவே வேணாம். நான் குளோஸ் பண்ணிடுறேன். 1 நிமிஷம் முன்னாடியா இருந்தாலும், என்னைய பொறுத்தவரைக்கும் நான் போடுற ட்ரேடா, எனக்கு 75% போயிரணும். 75% போனா தான் அந்த ட்ரேட ஹோல்ட் பண்ணுவேன். நியூஸ் டைம்ல. இல்லையா, நியூஸ் டைம் வுடு. அது போகட்டும். அடுத்த நிமிஷம் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வுட்டுருவேன். ஓகேவா? 70% போகல, 75% போகல அப்டின்னா, 8:29க்கு நியூஸ் வரதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி குளோஸ் பண்ணிருவேன் ட்ரேட. தட்ஸ் இட். ஓகே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துல இருந்து நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். 8:30க்கு ட்ரேடா 8:31ல இருந்து நான் ட்ரேட் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். எங்கிட்டு போகுது அப்படின்னு பார்த்துட்டு, என்னோட செட்டப் எதுவும் கிடைச்சது அப்படின்னா ட்ரேட் எடுப்பேன். இப்போ நியூஸ பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான் கைஸ். பெருசா ஒண்ணும் இல்ல. ஸோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக் வர என்எஃப்பி லோ ஆஃப் த வீக், லோ ஆஃப் த மந்த், ஹை ஆஃப் த மந்த் செட் பண்ணும். நான் அந்த மந்த்தையே பிடிக்கணும்னு நினைக்கிறவன் வந்து என்எஃப்பில ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? என்எஃப்பினா அப்ப ட்ரேட் பிளேஸ் பண்ணுன்னு சொல்லல. அங்க எங்க லோ கிரியேட் ஆக போதோ அந்த இடத்துல பார்த்து எல்லா கன்ஃபர்மேஷனும் கிடைச்சதுக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணிக்கோங்கறேன். ஓகே. தட்ஸ் இட். ஓகே ப்ரோ. ஸோ நியூஸ் இங்க பாரு. நியூஸுக்கு முன்னாடி இவ்ளோ லிக்விடிட்டிய ஜெனரேட் பண்ணுச்சு. எக்ஸாக்ட்டா என்ன பண்ணுச்சு? இங்க இருக்க லிக்விடிட்டி, இங்க இருக்க லிக்விடிட்டி இத எடுத்ததா? இத எடுக்க. இங்க இருக்க லிக்விடிட்டி வரைக்கும் வந்துட்டு போயிருக்குது. ஓகேவா? சம் பீப்பிள் ஒரு சிலர் நினைப்பீங்க, இந்த லிக்விடிட்டி வரும் ப்ரோ. ஆனா ஜிபிபில வந்தான். கார்லேஷன் பேர்ல வந்துட்டு போயிட்டான். அது ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எந்த லிக்விடிட்டி வரும், எந்த லிக்விடிட்டி வராது. யூ வாண்ட் டூ நோட் தட். வாட் இஸ் தட் ட்ரெண்ட்? ஓகேவா? இப்ப பயாஸ் வந்து என்ன சொல்றது? பயாஸ் புல்லிஷ், டைரக்ஷன் புல்லிஷ். மார்க்கெட் புல்லா இருக்குது. மேல தான் போகுது. இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷ் அப்படிங்கிற பட்சத்தில், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூஸ் வந்து என்ன பண்ணணும்? ஒரு லோவ கட் அடிக்கும். லோ மீன்ஸ் செல் சைடு லிக்விடிட்டி. கட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேல போகும். நான் வந்து எக்ஸ்ட்ரீம் லோவ சொல்ல கிடையாது. ஓகேவா? பக்கத்துல இருக்க ஒரு லோ. ஓகேவா? அதே பேரிஷ்